உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இவ்வளோ நாளாக நமக்கு வீட்லேயே சமைச்சு போர் அடிச்சு போச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே டேஸ்ட்டு பார்த்துட்டு அதே மாதிரி சமைக்கிறது எப்படி அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம காக்கிடா பஞ்சாபி தாபா அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சமையலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் சொல்லியிருக்கான். நான் கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ரமேஷ் தான் இந்த மாதிரி இடம்லாம் தேடி சாப்பிடுவாப்புல. அதுவும் நான் மட்டும் தனியாக இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, ஏன் கூட இன்னொரு செஃப் வந்து சமைக்க போகிறாரு. அவர்கிட்டருந்து தான் நான் இந்த ரெசிபி எல்லாமே கற்றுக்க போகிறேன். வாங்க நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். கைத்துக்கட்டெல்லாம் இருக்கீங்க. நாங்கள் வந்து கிராமத்தில் மரத்துக்கடியில் இந்த கைத்துக்கட்டில் போட்டு சுகமான ஒரு தூக்கம் போடுவோம், இல்லைன்னா சாப்பிடுவோம், காற்று வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வச்சு இந்த கைத்துக்கட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்குறாங்க. உண்மையிலே இது எனக்கு வந்து புது அனுபவம் தான். இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளெல்லாம் நான் போகவே மாட்டேன். நிறைய பசங்க வந்து கூப்பிடுவாங்க, இருந்தாலுமே எனக்கு இங்கே வந்து நான்வெஜ்ஜு பத்தாத்துக்கு என்னென்னவோ போட்டு செஞ்சு தருவாங்களேன்றதுனால நான் கொஞ்சம் யோசிப்பேன் சாப்பிட. ஆனால் இது எல்லாமே நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறதே ஒரு தனி அனுபவம். அதை விட எப்படி பாருங்கள், இதெல்லாம் அழகாக ட்ராயிங் வரைஞ்சி பானைலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆஹா, என்னோட பழைய காலத்து ராந்தல் விளக்கு இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம மேலே போய் சமைக்க போகலாம் செஃப் கூட. பாருங்க, நானும் வந்து சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இருந்தாலும் நமக்கு சமைக்க தெரியாது. அங்கே சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம செஃப் சுரேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். சொல்லிக் கொடுமா இங்க இந்த ஸ்டைல்ல எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுமா. கண்டிப்பாமா, இது சொல்லிக் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்க பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா நான் உங்களோட ரெசிபிஸ்லாம் பார்த்துருந்தேன், அவ்வளோ அருமையா இருக்கு. நானே உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எங்க போனாலும், ஈவன் நான் ஒரு சின்ன சின்ன கடைகளா இருக்கட்டும், நான் எங்க வீடுகளா இருக்கட்டும், இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸா போகும்போது கூட உங்களோட பேர் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே அம்மா சமையல் தான் சொல்றாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் நானே உங்களை பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ உங்களோட ஸ்டைலுக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் வருவாங்க, திடீர்னு ஆர்டர் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கொடுக்கறதுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இவர் கூட சமைச்சிருக்கோம், நம்ம வீட்டில் வச்சு, அதுவும் மொட்டை மாடியில் வச்சு சமைச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இவரோட சேனல்லையும் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் அவங்க பையனை வச்சு சூப்பராக பண்ணுவார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா? இன்றைக்கி நம்ம அதாவதுமா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல சாஸ் ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒயிட் குருமா பண்ணுறீங்க. ஆமாம். எப்படி பண்ணுவீங்க ஒயிட் குருமாவை? ஒரு வெங்காயம், தக்காளி, பட்டை, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு வதக்கி நல்லா அரைச்சி கிரேவி மாதிரி ஆகிடும். ஆமாம், அது ரெட்டு பண்ணி வச்சுருவீங்க. ஒயிட் பண்ணும்போது பச்சை மிளகா, தேங்காய், பட்டை, கெசகசா, முந்திரி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் வந்து நல்லா அரைச்சி கிரேவி மாதிரி வந்தோடனே ஒயிட் குருமா பண்ணிடுவோம், காய்கறியெல்லாம் போட்டு. சூப்பர். ஸோ இப்போ நாங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆனியன், வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கிர்னி விதை. ஆமாம், மெலன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிர்னி விதையை நம்ம போட்டுருவோம். அந்த மெலன் சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு டயட் பர்பஸ் கூட நிறைய பேர் இப்போ வந்து ஜிம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரமேஷ் வந்து ஜிம்முக்கு போகிறாப்புல, இனிமேல் இது வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏமா ரமேஷ் கல்யாணமா? இல்லை, பார்த்தா ஒல்லியாக இருக்கிறாப்புல, பொண்ணு பார்க்கும்போது எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம், ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தானே இருக்காரு. ஆல்ரெடி விஜய் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது மாதிரி போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். நல்லா பாயில் பண்ணி அரைச்சிட்டு அதுலேயே என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி நல்லா சூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம ஒயிட் கிரேவி, இந்த மாதிரி இது ஒயிட் கிரேவி. ஆமாம், இதில் இருந்து தான் நம்ம இந்த ஒயிட், ஏதாவது எந்த ஒயிட்டு எல்லோ இந்த மாதிரி எது இருந்தாலும் இதில் இருந்து தான் நம்ம பண்ணுறது. சரிங்களாமா? சூப்பரான கிரேவி பண்ணுறது வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லாருமே இதை பார்த்துக்கங்க. நீங்கள் பண்ணுறது தான் இதுவும். நீங்க சொன்ன ரெசிபி தான் ஆல்மோஸ்ட் லைட்டா இது பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ. இதுல தேங்காவும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இன்கேஸ் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம்
இவங்க ட்ரை கோகோனட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஃப்ரெஷ் கோகோனட் பண்ணுறோமோ மோஸ்ட்லி பேக்கெட்டில் வரதை போட்டு எடுத்துருவாங்க. இதை நீங்கள் வதக்கியும் அரைக்கலாம். வதக்கி நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா வதக்கியும் அரைப்பாங்க. ஆமாம், வதக்கி அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட். ஆமாம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒரு ஊர்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரெட் கிரேவி. ஸோ நீங்கள் சேம் சொன்னதே தான், பட் நாங்கள் இதில் வெங்காயம் போடுறதில்லை. தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே போட்டு அதே மாதிரி கேஷ்யூ நட்டு அதே முந்திரி பருப்பும் போட்டுக்கிறோம். மெலன் சீட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சீட்ஸுமே போட்டு எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விடுறதுன்னா ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டோம், மீடியமான தண்ணி நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருவோம். அது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு அதில் போட்டுருவோம். இது மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அந்த பவுடர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும், ஏன்னா அங்கே கிடைக்கிறது. ஸோ இது ரெண்டை வச்சு தான் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்கிறோம், நம்ம பொடியாக அதை ஒன்று வதக்கி வச்சுப்போம். அது வந்து அந்த நம்ம கோபி மசாலாலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இவ்வளோ தான் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இதை வச்சு தான் இந்த கிரேவிலாம் ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ நம்ம ஷாஹி பன்னீர் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம், வெஜிடேரியன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நமக்கு சுரேஷ் வந்து சொல்லி தர போறாரு, நம்ம வந்து பண்ண போறேன், நான் வந்து செய்ய போறேன். ஓகேம்மா, இது ரொம்ப சிம்பிள் தான். சரி ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்கம்மா. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம கஸ்தூரி மெத்தி, வெந்தயக்கீரை கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான், அப்படியே போடுங்க. அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டுங்களா? போடுங்க. ஏலக்காய் பவுடர் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்மா. இந்த டிஷ் நல்லா வாசனையாக ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு சுகர், சர்க்கரை கொஞ்சம் போட்டு, சர்க்கரை கொஞ்சம், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோமா. போட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு போட்டிருக்காரு. எல்லாமே நல்லா வந்து வதங்கிடணும். ஆமாம், வதங்கிடணும். இது வந்து அந்த நம்ம சொன்ன ஒயிட் கிரேவி அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு போர்ஷன், ஆமாம் ஒரு போர்ஷன் நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஒரு பவுல் அளவுக்கு 3/4 பவுல் வச்சிருக்காரு. இதை அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போனால் ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரும் இந்த டிஷ். ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஊற்றின கிரேவி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, இந்த மெலன் சீட்ஸு, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பாயில் பண்ணதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதுதான் இந்த கிரேவி. ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ திருப்பி இதை சொல்கிறேன். இந்த வெங்காயத்தை தான் நம்ம நல்லா அரைச்சி இதில் ஊற்றிருக்கிறோம். இந்த மசாலாவை இது நல்லா பாயில் ஆகணுமா, ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். ஆமாம். ஸோ நம்ம ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே இந்த கிரேவி கொதிச்சது தான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த க்ரீமை சேர்த்துக்கிறோமா. இது என்ன க்ரீம்? இது ஃப்ரெஷ் க்ரீம். இந்த பாஸ்தாலெல்லாம் போடுவீங்களா, அதே மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம பன்னீரையும் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து ஹோம்மேட் பன்னீர்மா, இங்கே நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயே பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் இருக்குமா? இது ஒரு 100 கிராம் இருக்குமா, 75 to 100 கிராம். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் 100 கிராம் போடுவாங்க. ஸோ இது ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 100 கிராம். 75 கிராம் to 100 கிராம். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 75 கிராம் நம்ம வந்து பன்னீர் போட்டிருக்கோம். சூப்பரான ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் வேறு ஏதாவது கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாமா? இங்கே இருக்கா? ஆமாம். இதில் என்னென்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் இதில் பேர் காரம் வேணும்னா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டான டிஷ் தான், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சிட்டிக்கலாம், அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம எடுத்துடலாங்களா? ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம். மேலே லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம். ஆமாம். இந்த கசூரி மேத்தியும் லைட்டாக மேலே. அவ்வளோதான். அப்படியே நம்ம டேபிளுக்கு சுட எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாயில் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஒரு சிக்கனில் ஒரு வகை ஒன்று பண்ண போகிறோமா. இது ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில், இந்த காக்கடா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முரு தாபா சிக்கன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும். ஈஸிமா. ஆனால் இதில் என்னென்ன சிக்கன் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் கேட்கும்போது குக் பண்ண முடியாது. அதனால் குக் பண்ணி வச்சுப்போம். நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் இஞ்சி எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆயில் போடலாம், இல்லை கீ போடலாம். நம்ம லைட்டாக கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போடலாம். நம்ம என்னென்ன இருக்குன்னு போட்டுருங்க நீங்களே. ஒரு ஸ்பூன் தான்
கீ போட்டிருக்கேன். போட்டுக்கோங்க. இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேம் ஆமாம், நீங்கள் பண்ணுற மாதிரியே தான் இது. சிக்கன் குழம்பு பண்ணுறோம் பார்த்தீங்களாமா, அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட். ஸோ நம்ம ஆர்டர் வந்தோடனே அப்படியே போட்டு வதக்கி உடனே வச்சுருவாங்க. இந்த தக்காளியும் அப்படியே போட்டுக்கலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி தான் இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இது ஒரு போர்ஷன்மா. இது வந்து ஒரு 300 ரூபா. இந்த 250 ரூபா டு 300 ரூபா எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும். ஒரு 4 பீஸ் சிக்கன். ஆமாம் ஆமாம், ஒரு 175 கிராம். ஒரு சிக்கனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். 200 கிராம் வந்துடும். அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா. இது சிக்கன் வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு போடுவீங்க இல்லைம்மா? ஆமாம், ரொம்ப கம்மியாக போடுவோம். ஆமாம், ரொம்ப கம்மியாக போடுவோம். இந்த கிரேவியில் நாங்கள் எந்த உப்பு சேர்க்க மாட்டோம். அவ்வளோதான். எப்பயுமே இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போகிறதுனால டக்குன்னு பண்ணுறதுக்காக இது ஏற்கனவே இந்த தடுக்கா மசாலா இதை நான் பண்ணியிருப்போம். இதுதான் தடுக்கா மசாலான்னு சொல்லுவோம். அதை எடுத்து போட்டுட்டு இந்த கிரேவியை ஊற்றி விட்டுருவோம். இப்போ நம்ம இவங்களுக்காக இதை தனியாக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ இதாம்மா. ஆமாம், போட்டுக்கலாம். இதுவும் ஒரு போர்ஷன் அதுக்காக. இதுவும் ஒரு முக்கா பவுல் அளவு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் சின்ன பவுல். ஆக்சுவலாக நம்ம போர்ஷனில் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம் பாருங்க, இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி, முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெலன் சீட்ஸா, அதுதான் நான் வந்து கிருணி விதை அது எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஏதாவது போட்டு இல்லை இவ்வளோ நம்ம இதை போட்டு அரைச்சிட்டு அதுலேயே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப கம்மியான கரம் மசாலா. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ பொடிகள்லாம் போட்டுக்கலாமா நம்ம? இதில் இருக்கிறதுல கொஞ்சமாக இது மஞ்சள் ரொம்ப கம்மியாக அவ்வளோதான். அப்போ ஒரு சிட்டிகை அளவு அவ்வளோதான். வெறும் மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அவ்வளோ போட்டுக்கலாமா? காஷ்மீர் மிளகாய் அரை ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கலர் தான் மெயினாக. தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். ஆமாம், இது கறி மசாலா பவுடர். இது கறி மசாலா. உங்களோட கறி மசாலா பவுடர் போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. இது வந்து அரை ஸ்பூன். இப்போ இது போதும் இல்லைம்மா? இந்த மசாலா போதும். நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணாலே போதுமா. அப்படியே நம்ம குக் ஆகும்போது இந்த சிக்கனையும் எடுத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே அதுலேயும் நிறையா மசாலா பொடிகள் இருக்குது. மசாலா இருக்கு, போட்டுக்கலாமா? ஒரு 4 பீஸ். ஆமாம், ஒரு 200 கிராம். அவ்வளோதான். ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனால் இது ரெடி. ஒரு 3 நிமிஷம் குக் ஆனாலே இந்த சிக்கன் ரெடி. ஏன்னா சிக்கன் எல்லாமே வெந்திருக்கிற தொட்டு நமக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் இந்த மசாலா பொடிகள்லாம் போட்டுருவோம். ஒரு 3 நிமிஷம் இந்த சிக்கனை போட்டு கொதிச்சா நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம க்ரீமும் கொஞ்சோண்டு கசூரி மெத்தியும் போட்டால் இந்த டிஷ்ஷு ரெடி. அதாவது இந்த முருதாபா சிக்கன் சூப்பர். நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சுமா. இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த க்ரீம் எல்லாத்துலேயும் இல்லை, சில விஷயங்களில் போல இதை போடாமல் கூட இருக்கலாம். பட் ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சமாக போதுமா? போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கசூரி மெத்தி போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுக்கலாமா? கொஞ்சம் நான் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பரான தாபா ஸ்டைலில் நமக்கு வந்து 2 டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்காப்புல சுரேஷ் தம்பி சொல்லி கொடுத்துருக்குறாப்புல நமக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாமா. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் நான்வெஜ் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். வெஜ்ஜி வந்து நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். வெஜ்ஜு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுதான் இதோட காம்பினேஷன். சரி, பார்க்கலாம். நம்ம ரொட்டியும் நானும் போட்டிருக்கோம். சிக்கன் அல்டிமேட்டாக வந்துருக்குமா? இந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குமா? ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் காரம் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், இது நல்லா நம்ம சவுத் இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக இருக்குது, ரிச்சாகவும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு ஏற்றுக்கணும். நம்ம ஸ்டைலுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா 2 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 இல்லாட்டி 2. அவங்க சிலர் வந்து காரம் சாப்பிடுவாங்க, சிலர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. சூப்பரான இந்த ரெசிபி கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்குது.
காக்கடா ரெஸ்டாரண்ட். காக்கடா ரெஸ்டாரண்ட் இது இந்தியன் ஃபுட்னாலே இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். அதனால நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு சேலஞ்சாகவே இருந்தது அவர் சொல்லிக் கொடுக்க நான் செய்ய. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.